ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 பவுன் நகை வாங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 விதமான டிப்ஸ் வந்து இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ 2 சவரன் நகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கான டைம் டியூரேஷன் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 இயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7145 ரூபா. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7200 ரூபா வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கிராமுக்கு 7200 ரூபா அப்படின்னா 16 கிராம், அதாவது 2 சவரனுக்கு 1,15,200 ரூபா நமக்கு தேவை. ஸோ 1 இயரில் நமக்கு தேவையான இந்த 1,15,200 ரூபாவை நம்ம எப்படி சேமிக்கலாம், எப்படி 2 பவுன் தங்கம் வாங்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகைச்சீட்டு போடுறது தான். நகைச்சீட்டு வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா நம்ம வந்து 11 மந்த்ஸ் நகைச்சீட்டு கட்டுவோம், செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நகை வாங்குவோம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஐடியா தான். இதில் நம்ம எவ்வளோ வந்து நகைச்சீட்டு போடணும் அப்படின்னா 10,500 ரூபா போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில், அதாவது 11 மாதத்தில் 1,15,500 ரூபா கிடைக்கும். ஆனால் நமக்கு கோல்ட் ரேட் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம ஒரு 11,000 போடலாம், ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக போடலாம். ஸோ அப்போ 11,000 போட்டோம் அப்படின்னா 1,21,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இதை வச்சு நம்ம ஈஸியாக 2 சவரன் வாங்கிடலாம். ஆனால் நம்ம நகைச்சீட்டு போடும்போது நம்ம வந்து அமௌண்ட்டாக கட்டுறோமா இல்லை கட்டுற அமௌண்ட்டுக்கு நமக்கு கிராம்ஸில் கோல்டு வந்து சேவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம அமௌண்ட்டாக கட்டணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்மளால் 2 சவரன் எடுக்க முடியாது. நம்ம 11 மந்த்ஸ் கட்டியிருப்போம். ஆனால் 11 மந்த்ஸோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து ஹையாக இருக்கும். ஒரு 7,700 ரூபாய் 800 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் 2 சவரன் வாங்க முடியாது. ஸோ நம்ம அப்பப்போ கட்டுற அமௌண்ட்டுக்கு நமக்கு கோல்டாக வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா தான், சேவிங்ஸில் ஆட் ஆகிட்டே வந்தது அப்படின்னா தான் அதில் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரி ஸ்கீமில் சேர்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு கோல்டாக வந்தது அப்படின்னா தான், நமக்கு இன்றைக்கி கோல்ட் ரேட் குறையுது அப்படின்னா அன்னைக்கு நம்ம கட்டி நம்ம கோல்டை வந்து சேமிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் தான் பெஸ்ட்டானதும் கூட. ஸோ அந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக சேரணும். இப்போ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் சேவிங்ஸ் தான். என்னால் சீட்டெல்லாம் கட்ட முடியாது, 11,000 12,000 மொத்தமாக இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸ் சேர்த்து வச்சு நம்ம ஈஸியாக 2 பவுன் வாங்கிட முடியும். இப்போ மந்த்லி 1 கிராம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா 12 மாதத்துக்கு 12 கிராம் இந்த மாதிரி ஒரு கிராம் காயினாக நம்ம அப்பப்போ பணம் கிடைக்கும்போது ஒரு மாதத்துக்கான சேவிங்ஸ்லேருந்து ஒரு கிராம் அப்படின்னு நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 12 மாதத்தில் 12 கிராம் நம்மளால் ஈஸியாகவே வாங்க முடியும். மந்த்லி பட்ஜெட்டில் நம்ம கொஞ்சம் செலவுகளை குறைச்சோம் அப்படின்னா நம்மளால் இன்னும் 1 கிராமை விட அதிகமாகவே வாங்க முடியும். ஸோ அப்படி நம்ம ஒரு 2 மாதம் சேர்த்து வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா நம்ம ஒரு 2 கிராம் 3 கிராம் அப்படி கூட நம்ம வாங்கலாம். நான் வந்து என்னோடய சேவிங்ஸை கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு இப்போது ஜூன் மந்த்லேருந்து ஒரு 6 மந்த்ஸாக பாஸ்ட் 6 மந்த்ஸாக நான் வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 கிராம் காயின், 3 கிராம் காயின், 1 கிராம் காயின், இந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் காயின் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 கிராம் அப்படின்னா 12 மந்த்ஸ்க்கு 12 கிராம் இருக்குது. மீதி 4 கிராம் நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்குல்ல, அந்த 4 கிராம் நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர், பொங்கல், அப்புறம் அட்சய திருதி, ஆடிப்பெருக்கு, தீபாவளி, நம்மளோட ஆனிவர்சரி வரும், கிட்ஸோட பர்த்டே வரும். இப்போது இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம வந்து ஒரு 0.5, அதாவது ஒரு 1/2 கிராம் 500 மில்லிகிராம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஷார்ட்டேஜ் ஆன அந்த 4 கிராம் வந்து நம்ம வாங்கிட முடியும். நியூ இயர், பொங்கல் இது எல்லாத்துக்கும் ஒரு 1/2 கிராம் அப்படியே வாங்கிட்டே வந்தோம். முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸ் இதுக்கெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த 4 கிராம் வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்காது. நான் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக தீபாவளிக்கு ஒரு காயின் வாங்கினேன். அதே மாதிரி ஆடிப்பெருக்கப்போ ஒரு 1/2 கிராம் வாங்கினேன். அப்புறம் என் பையனோட பர்த்டே அப்போ நான் ஒரு 1/2 கிராம் வாங்கினேன். ஸோ இப்படி நான் 1/2 கிராம் காயின் சேவிங்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிராம் கிட்ட நான் இதில் சேர்த்து வச்சுருக்கேன். 4 கிராமுக்கு நான் 1.5 கிராம் சேர்த்துருக்கேன். என்னோட டார்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆகஸ்ட்லேருந்து அடுத்த ஆகஸ்ட், அந்த ஆடிப்பெருக்கு டு ஆடிப்பெருக்கு இதில் தான் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் அக்ஷய திருதிக்கு நகை வாங்கினா நகை பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ஆடிப்பெருக்கப்போ நகை வாங்கினா நகை பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் ஒரு 4 to 5 இயர்ஸாக நான் ஆடிப்பெருக்குன்னா நகை கண்டிப்பாக வாங்குவேன். ஏதாவது ஒரு நகையோ இல்லை காயினோ ஏதோ ஒன்று வாங்குவேன். ஸோ அந்த அன்னைக்கு நான் வாங்கினா எனக்கு கூட கொஞ்சம் தங்கம் சேர்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஆடிப்பெருக்கப்போ எப்போவுமே வாங்குவேன். நெக்ஸ்ட் ஆடிப்பெருக்குக்காக தான் நான் இப்போ இந்த சேவிங்ஸை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆடிப்பெருக்குக்கு நான் 2 சவரன் எடுக்கணும் அப்படின்றதுல தான் நான் இப்போது இந்த சேவிங்ஸை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்.
என்ன பொறுத்தவரைக்கும் நகை சீட்ட விட இந்த காயின் சேவிங்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட எப்போ அமௌண்ட் இருக்கோ, அப்ப நான் போய் எனக்கு தேவையான இந்த கிராம்ஸ் காயின் நான் மில்லிகிராம்ல கூட வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயின் சேவிங்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கோல்ட அடகு வச்சு நம்ம புதுசா வாங்குறது. இப்போ என்கிட்ட ஒரு 3 சவரன் இருக்கு அப்படின்னா, அத கொண்டு போய் அடகு வச்சுட்டா, கண்டிப்பா நம்மளால 2 சவரன் நகை வாங்க முடியும். ஸோ இப்படி கூட நம்ம இம்மீடியட்டா வாங்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 சவரனுக்கான அந்த பேங்க்ல உள்ள கடன நம்ம அடைச்சிடலாம். நகை சீட்டு போடுற மாதிரியே நம்ம அங்க அடைச்சோம் அப்படின்னா, பேங்க்ல உள்ள கடன் நமக்கு ஈஸியாவே அடைஞ்சிரும். 1 இயர் ஃபுல்லா சேவிங்ஸ் பண்ணி நான் 2 சவரன் வாங்க போறேன் அப்படின்னாலும் வாங்கலாம். இல்ல இம்மீடியட்டா நான் 2 சவரன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான கடன நான் அடைக்க போறேன் அப்படின்னாலும் நம்ம வந்து அடைச்சுக்கலாம். ஸோ இந்த பழைய தங்கத்த அடகு வச்சு புதுசு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அது நம்மளால எல்லாராலையுமே ஈஸியா முடியும். ஸோ அத பத்தி நான் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா குடுக்குறேன். இந்த 3 மெத்தட்லேருந்து எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம 2 சவரன் நகையை ஈஸியா வாங்க முடியும். ஸோ இதில எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து செகண்ட் டிப்பான அந்த காயின் சேவிங் மெத்தட தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மோட்டிவேட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.